அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய பர்சனல் கேரக்டர், உங்களுடைய கெரியர் அதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷபம் இது சுக்கிரனுடைய ராசி. இதோடைய தன்மை என்னன்னா, ஒரு அழகு அப்படி இல்லை ஒரு லௌகீக வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு ராசி. தன்னை அழகுபடுத்திக்கிறது, அழகான விஷயத்தை ரசிக்கிறது, இதெல்லாம் ரிஷப ராசிக்கு உண்டு. ரிஷபத்துக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. குணங்களில் ரொம்ப நல்ல குணங்கள் அப்படின்னா கற்பனை சக்தி. அப்போது ஒரு கவிதைகள், கற்பனைகள், ஓவியங்கள் இதெல்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இசைகள், நடனம், நாட்டியம் இதெல்லாம் விருப்பங்கள் அதிகமாக உள்ள ராசி ரிஷபம். ரிஷபம் இப்போது லைஃப்பில் பிறந்தாச்சு, அப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது, நிறைய பணம் எதிர்பார்ப்பாங்க. பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, இந்த இன்கம் மைண்டு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2வது இடம். அப்போது பணத்தை ஒரு குறியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது ரிஷபம் நம்ம எடுத்துக்கலாம். ரிஷபத்தில் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காளை இருக்கும். இந்த காளை எப்பயுமே அமைதியாக சாந்தமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா வேகமாக ஆரம்பிச்சிடும். அப்போது ரிஷபத்தை சேர்ந்த நீங்கள் பொதுவாக அமைதியான சுபாவத்தை படைத்தவர்கள். ஆனால் ஒரு முறை ஏதாவது தூண்டி விட்டாலோ அதுக்கப்புறம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்டாப் அன்ஸ்டாப்பபிள் போய்கிட்டே இருக்கும். இது ரிஷபத்துக்கு உண்டு. ரிஷப ராசி ஒரு பூமி தத்துவ ராசி. ரிஷபத்தில் பிறந்த ஆண்கள், பெண்கள் எல்லாம் பொதுவாகவே பொறுமைசாலிகள். குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக, சகிப்புத்தன்மையோடு, அனுசரணையோடு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போது பூமி எவ்வளோ நாள் தாங்கும், குறிப்பிட்ட இதுக்கு மேலே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாட்டி வெடிச்சிச்சுனாலும் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதை மாதிரி அவங்களே சமாதானமானால் தான் உண்டு. குடும்பத்தில் ஃபேமிலியில் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி இவங்க மேலெலாம் பாசமாக இருக்கக்கூடியவங்க. அந்த பாசத்தை இவங்களும் எதிர்பார்ப்பாங்க. எப்பயுமே தங்களை யாராச்சும் கைக்குள்ளே வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உடையவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். தாய் என்ப ரொம்பவே விரும்பக்கூடியவங்க. சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ராசின்றதுனால அப்படி தான் இருப்பாங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அடுத்த விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தோம்னா ஈருடல் ஒரு உயிர் அப்படி நட்புக்குள்ளே ஒரு பொறாமையோடு இருப்பாங்க. நீ என் கூட மட்டும் தான் பேசணும், என் கூட நெருக்கமாக இருக்கணும், ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இதெல்லாம் ரிஷபராசிக்கு உண்டு. ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு விரும்புவாங்க. ஏன்னா சுக்கிரனாலே ஒரு ஈர்ப்பு, ஒரு வசீகரம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இவங்களுடைய முகம், உடல் வாகு எல்லாம் வசீகரமாக இருக்கும். ஒரு ஈர்க்கத்தன்மையான ஒரு முகம். அப்போது இதெல்லாம் ரிஷபராசிக்கு உண்டு. ரிஷபத்துடைய இன்னுடைய ஹைலைட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க சுதந்திரமாக இருக்கிறது, யாரையும் சார்ந்து இருக்கிறதில்ல, யாரையும் நம்பி வாழ்கிறதில்ல, ஒரு சிற ராசி. அப்போது நான் கரெக்டாக இருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் கேரக்டரை நான் மாற்றிக்க மாட்டேன், இதெல்லாம் ரிஷப ராசிக்கு உண்டு. ரொம்ப நிறைய இடத்துல பெரிய மனசு இவங்களுக்கு இருக்குது. யாராலையும் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க அதை ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ அழகாக தியாகம் பண்ணுறாங்களே, இவ்வளோ தானம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரிஷப ராசிக்கு ஒரு பெரிய மனசு உண்டு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் நீங்கள் இருக்கீங்க, கரியரில் உங்களுக்கு எப்படி போகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டீங்க. இப்போ வேலை, வருமானம், சம்பாதனை, பொருள், வீடு, வாகனம், வசதி அப்படியே உருவாகிட்டே போவாங்க. ரிஷபத்தில் பிறந்த பெண்கள் கூட அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத வரைக்கும் வேணால் அவங்க கம்முன்னு இருக்கலாம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னா எப்படியாச்சும் அதை சார்ஜ் எடுத்து அந்த சம்பாதிக்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் விட மாட்டாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ஆபரணங்கள் நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் நிறைய ஜுவல்ஸ் போட்டுக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, இது மாதிரி
நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும். நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து தன்னை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. பார்லர் அதிகமாக போகிறவங்கலாம் இந்த ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4 பேர் அழகாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ரொம்பவே ஒரு பெரிய புகழ் அப்படின்னா, தன்னை வந்து அழகாக இருக்கீங்க, நல்ல வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது, ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய லவ் வந்து நிறையவே கொடுப்பாங்க. இப்படி தான் இருக்கணும், லவ்னா ஆழமாக போயிடணும். அந்த அளவுக்கு ரிஷபத்தில் வந்து இதோடைய வீக்னஸ் மைனஸ் என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு யாரையாச்சும் தேர்வு செஞ்சுட்டு தினம்தோறும் அந்த பார்ட்னர்கிட்ட வந்து இன்னும் நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும், என்னுடைய தேவையை நீ இன்னும் பூர்த்தி பண்ணணும், டெய்லி என்னை புகழ்ந்து பேசணும், டெய்லி வந்து என்னுடைய விஷயத்தை என்னுடைய தேவைகளை நீ யோசித்து வாழ்க்கையை நடத்தணும், இப்படிங்கிற எதிர்பார்ப்பு உடையவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அவ்வளோ சீக்கிரம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. தினம்தோறும் வித்தியாசமான எண்ணங்கள் உங்களுக்கு வரும். சினிமா துறை, என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து ரிஷபராசிக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னே சொல்லலாம். கரியரை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறது, சினிமா, என்டர்டெயின்மெண்ட்டு, இல்லை படத்தில் நடிக்கிறது, பாடுறது, ஆடுறது, இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரனுக்கு வந்து உகந்தது. ஸோ சினிமா ஃபீல்டு வந்து இவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி ஈவெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, இதுக்கும் இவங்க ரிஷபராசிக்கு பொருத்தமானதாக இருக்குது. இப்போது ஒரு ஷாப் வச்சு நடத்துகிறாங்க. இப்போது ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் அப்படின்னா அது ரிஷபத்துக்கு பொருந்தும். அப்போது அவங்களுக்கு எப்பயுமே தங்கம், ஆபரணம், ஆடைகள், இதெல்லாம் வந்து ஈஸியாக வியாபாரம் பண்ணும். காஸ்ட்லியான ஹேண்ட்பேகு, காஸ்ட்லியான ஷூ. அப்போது ஒரு வாழ்க்கையில், நவநாகரிக வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்கணும், காஸ்ட்லியாக வந்து எதெல்லாம் ரிச், ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அக்கப்பக்கம்லாம் என்ன வாங்குறாங்க, அவங்க என்ன கார் வச்சுருக்காங்க, அவங்க வீடு எப்படி வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களும் அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களுடைய மனசில் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் கூட பிறந்தவங்கலாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, தன்னை போலவே தன்னுடைய உடன் பிறந்தவங்களையும் மேலே வளர்கிறதுக்கு இவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது எருதனுடைய ஒரு சிம்பிள் இருக்கின்ற காரணத்தால் சில பேர் வந்து பல பேருடைய பாரத்தையும் சேர்த்து சுமக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது குடும்ப பாரம் இருக்குது, நம்ம தான் சுமந்தாகணும், அதை எப்படியாச்சும் எருது இல்லையா. அப்போது அகில உலகத்தையும் ஆளக்கூடிய அந்த சிவபெருமானையும் சுமக்கிறது அந்த காளை. அந்த காளை போல குடும்ப உறவுகளுடைய சுமைகளை சுமக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் ரிஷபத்தில் உண்டு. ஒரே ஒருத்தல் இருந்தாங்களாலும் எல்லோருடைய கஷ்டத்தையும் தீர்க்கறதுக்காக மாடாக உழைப்பாங்க. இந்த உழைக்கும் சக்தி இந்த ரிஷபராசிக்கு உண்டு. ஆனால் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. அப்போது ரிஷபத்தில் வந்து அவங்களுடைய பொதுவான குடும்ப வாழ்க்கை வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட ஒரு ஆட்களை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அதிகமாக. ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம். ஆனால் அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட ஒரு ஆட்களை வந்து திருமணம் பண்ணுறாங்க அதிகமாக. என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம். ரிஷபத்துக்கு வந்து ஓவர் எக்ஸப்டேஷன். அப்போது எல்லா வகையிலும் செக்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் சில மனக்கசப்பான அனுபவங்கள் இருக்கும். ஆனால் ரன் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, இந்த பூமி தத்துவ ராசியாக இருக்கின்ற காரணத்தால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அனுசரிச்சுட்டு போகிறாங்க. பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வகையில் சேவிங்ஸ் சேர்த்து வைப்பாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பணம் என்னைக்காச்சும் கம்மியாயிடுச்சுன்னா, சேவிங்ஸ் இல்லை கடன் ஆயிடுச்சு, இப்போ பணத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா அவ்வளோதான், டவுன். டோட்டலாக வந்து அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது எப்பயுமே கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கெரியரில் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா, கரெக்டான ஒரு பாஸ் கிடச்சிட்டாருன்னா, நல்லா கமெண்ட் பண்ணுற பாஸ், ஒரு கைட் பண்ணுற பாஸ் இருந்தால் சூப்பராக வேலையை பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க, இவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கணும். இவங்க வந்து காளையோட சிம்பிள் அப்படின்றதுனால ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் கூட வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். கரெக்டாக அவங்க எடுத்து சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை முடிப்பாங்க. அதில் வந்து ஒரு நல்ல ஆட்களாக இருப்பாங்க. பெண்கள் கூட பார்த்தோம்னா இவங்களுக்கு கமிட்மெண்ட்டே இல்லை. விருந்தாளிகள் யாருமே வரல, சும்மா டெய்லி வந்து சைலண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் கெஸ்ட் வர போகிறாங்க, வேறு ஏதாவது வேலை வந்துருச்சு
அப்படின்னா இறங்கிடுவாங்க. வேலையை வந்து மடன்னு செஞ்சுருவாங்க. இதுதான் ரிஷபத்தோடைய ஒரு எண்ணம், இந்த எண்ண ஓட்டம். இப்போ பிஸ்னஸ் பண்றவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, ரிஸ்கே எடுக்காம அதிக லாபம் எங்க கிடைக்குது, அதிக பணம் எங்க கிடைக்குது, இந்த மாதிரி ப்ரொஃபஷனை வந்து அவங்க தேர்வு செய்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அமௌண்ட் நிறைய பல்கா வரணும், இதில் ஆசையும் அவங்களுக்கு அதிகம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேல்தட்டு மக்கள் வாழ்க்கையை வாழணும். இப்போ ஒரு 10 பேர் போகிறாங்க, அந்த 10 பேரில் நம்ம தான் காஸ்ட்லியாக கார் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம தான் வந்து மற்றவங்கள விட வீடு வந்து அழகாக கட்டியிருக்கோம், பெருசாக கட்டியிருக்கோம், நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ட்ரெஸ் மாதிரி யாரும் பண்ணலை. இப்போ இதை மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரிஷபத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா கூட நம்மக்கிட்ட இருக்க நெக்லஸ் தான் எக்ஸாக்டாக அழகாக இருக்குது, இது வந்து பெண்களுக்கு. ஆண்களாக இருந்தால் அவங்களுமே இந்த ஜுவல்ஸையும் விரும்புகிறாங்க. இதுவும் வந்து ரிஷபத்துக்கு ஒரு பொதுவான பலனில் இருக்குது. ஸோ இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இவங்களுடைய மைனஸ் என்னன்னா பிடிவாத குணம். சில டைமில் கொஞ்சம் பூதம் மாதிரி கூட மாறிடுவாங்க. பொதுவாக வந்து சாந்தமான, பொறுமையான, அமைதியான ராசியை சேர்ந்தவங்க தான். ஆனால் ஒன்ஸ் கோவம் வந்துச்சுன்னா அவங்களால அடக்கவே முடியாது. ஒரு மிருகத்தனமான கோவம் வரும், அதுக்கப்புறம் அவங்கள அடக்கவும் முடியாது. கணவனாலையும் முடியாது, அப்பா அம்மாவாலையும் முடியாது. அவங்களே ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் சாந்தமானாதான் உண்டு. இதுதான் அவங்களுடைய வீக்னஸ். இன்னொன்று என்னன்னா, ரொம்பவே இலகிய மனம். யாராச்சும் ரொம்ப நம்பிட்டாங்க, விரும்பிட்டாங்க, அளவுக்கு மீறி அவங்கள நேசிக்கிறாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி வாரி வாரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாறுறது. இந்த ஏமாற குணமும் ரிஷபத்துக்கு உண்டு. அவங்களுக்கு இன்னொரு மைனஸ் இதான். இந்த 2 விஷயத்துல அவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து எதிரிகள் உருவாகிறது கிடையாது. பொறாமையோடு வேணா சில பேர் இருப்பாங்க, இவங்களே இவங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. எப்படின்னா ரிஷபத்துக்கு 6வது வீடு வந்து உங்களுக்கு துலாம், அதுவும் சுக்கிரன் வீடு, தனக்கு தானே எதிரி. இவங்களே கண்ணு வச்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களே நிறைய நகை போட்டுக்கிட்டு இல்லை நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஸ்டி மாதிரி ரெடி பண்ணிப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு மைனஸ். அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு நோய்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஏதாவது நோய் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் நோயே வராது, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம். ஏன்னா வேகம், உடல் வாகு எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடக்கூடியவங்க, ருசியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், சாப்பாடு நல்லா இருந்தால் நல்லா வெளுத்து கட்டுவாங்க. இந்த மாதிரியான உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நல்ல கலர்னா ரொம்ப லைட் கலர், ஒரு ஒயிட், ஒரு ஆரஞ்சு, ஒரு பிங்க், அப்படின்னா ஸ்கை ப்ளூ, இது மாதிரி விஸ்தா கிரீன், இது மாதிரி வெளிர் நிறங்கள் இவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். திசைகளை பொறுத்தளவு தெற்கு திசையை நோக்கி பயணம் பண்ணும்பொழுது ரிஷபத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓவராலாக ரிஷபத்துடைய வாழ்க்கை இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.